ஒரு பக்கம் வந்து இந்த ஸ்ருதி பொண்ணு தான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இப்போ வந்து வேலையை விட்டுவான்னு ரவியை பெஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி திருட்டு நகையை வாங்கி தான் மாமியாருக்கு வந்து அது திருட்டு நகைனே தெரியாமல் கிஃப்ட் பண்ணி விஜயா சீக்கிரமாக கம்பி எண்ண போகிறது உறுதிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நடுவில் சீதா வந்து இந்த 2 ஈகோ பிடிச்ச ஆட்களுக்கு இடையில் சிக்கிற மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை சிக்கிக்க போகிறாங்க. அருண் அவர் தான் வந்து இவங்க காதலிக்கிற பையன் அப்படிங்கிறது வந்து மீனாவுக்கே தெரியாது. ஸோ மீனா வேறு அவங்க ஒரு பையனை காதலிக்கிறாங்களாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்க்குறதுக்காக கோயிலுக்கு கூப்பிட்டு போக, அங்கே மீனாவும் முத்துவும் வந்து சரி ஓகே கல்யாணத்துக்கு கண்டிப்பாக ஒத்துக்க தான் போகிறோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் போகிறாங்க. ஏன்னா சீதா நல்லா விவரமான பொண்ணு, மெச்சூர்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த அருணும் சந்தோஷமாக வந்து மீட் பண்ணலான்னு பார்த்தா கடைசியாக அது முத்து மீனா இப்போ தான் பெரிய சம்பவம் நடந்து இவங்க பொய் சாட்சியெல்லாம் சொல்லி இவங்களால தான் அவங்க சஸ்பெண்ட் ஆகிருக்காரு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து கோவப்பட்டு வந்து எங்கள் வீட்டு பொண்ணை எப்படா நீ லவ் பண்ணலான்னு பேசுறது, கோவப்படுறது எல்லாம் இருக்கு. இப்போ இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு சீதா. என்ன செய்ய போகிறாங்க? 2 பேரையும் வந்து சரி பண்ணணும். ஏன்னா அக்காவும் மாமாவும் வேணும். இவர் தான் அந்த காரியெல்லாம் பண்ணாருங்கிறத கேட்கும்பொழுது கோவமாக இருக்க போகிறாங்க. ஆனால் கோவம் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது காதலில். இந்த மாதிரி பல திருப்பங்கள் இந்த போர்ஷனில் வேறு வரப்போகுது. ஸோ ஓவராலாக சிறகடிக்க ஆசையில் மல்டிபிள் ட்ராக் போயிட்டுருக்கு. அதில் எந்த ட்ராக்கை நீங்கள் விரும்புகிறீங்க, எந்த ட்ராக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.